நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சீல் ஆஃப் லவ் இந்த சேனல்ல உங்களை அன்போட வரவேற்கிறோம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நம்ம கொஞ்ச நேரம் நம்மளை உண்டாக்கின தேவன் நமக்கு என்ன செய்தாரு, தேவனாகிய கர்த்தர் நம்மளை எப்படியெல்லாம் பார்க்கிறாரு. அதுக்கு முன்னாடி இந்த உலகத்தை ஆதியில தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமியும் உண்டாக்குனார். இது மனுஷனால செய்ய முடியாத ஒரு செயல். இது ஒன்லி ஒன் கடவுளால் மட்டும்தான் முடியும். அவர் தாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தை வானத்தையும் பூமியும் உண்டாக்கும் பொழுது பூமியானது எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? ஒழுங்கு இல்லாம இருந்தது. பூமி எப்படி இருந்தது? ஒழுங்கின்மையா இருந்ததுதான். ஸோ தேவனாகிய கர்த்தர் உண்டாக்குனாரு. அதை என்ன பண்ணாரு தெரியுங்களா? அதை ஒழுங்குபடுத்துறாரு. எப்படின்னா, வெறுமையா இருந்துதான் பூமி, ஆழத்தின் மேல இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரிக்கிறார். முதல் நாளிலே பகலையும் இரவையும் தேவனாகிய கர்த்தர் படைக்கிறார். அது எதுக்கு தெரியுங்களா? மனுஷனாகிய நம்ம இந்த உலகத்துல வாழணும் அப்படின்றதற்காக உலகத்தை தேவனே ஒழுங்கின்மையா இருந்த இந்த பூமியை ஒழுங்குபடுத்துறார். இந்த மாதிரி தாங்க தேவனாகிய கர்த்தர் மனுஷனை அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படி மனுஷனை சிருஷ்டித்தார். ஆனா சிருஷ்டித்த அவர் சொல்றாரு, 6வது நாள்ல மனுஷனை உண்டாக்கி ரொம்பவும் சூப்பர், நல்லா இருக்கு. அதாவது மனுஷனை சிருஷ்டித்ததுனால அவர் சந்தோஷப்பட்டார். அதே மனுஷன் அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போனதுனால நோவாவின் காலத்துல என்ன ஆச்சு தெரியுங்களா? மனுஷன் எல்லாம் அக்கிரமம் செஞ்சு மனுஷன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டு மனுஷன் எல்லாம் சீர்கேடான ஒரு நிலைமையில தள்ளப்பட்டான். என்ன ஆயிடுச்சுன்னா, தேவன் பார்த்தாரு, நல்லா சூப்பர்னு சொன்ன மனுஷனை பார்த்து குட் அப்படின்னு சொன்ன தேவனாகிய கர்த்தர் அதே மனுஷனை பார்த்து தேவன் என்ன சொல்ற தெரியுங்களா? ஏண்டா இது, இவனை உண்டாக்குனதுக்கு சொல்லி மனஸ்தாபப்படுற அளவுக்கு மனுஷனுடைய பாவம் அதிகரிச்சு. சோ வானத்தையும் பூமியையும் சரியாய் ஒழுங்குபடுத்தின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மனுஷனை ஒழுங்குபடுத்தணும். அதுக்கு என்ன பண்ணாரு தெரியுங்களா? அவரே இந்த பூமிக்கு மனுஷனாய் வரார். ஒரு வசனம் சொல்லியிருக்கு, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் அப்படி சொல்றாரு. அப்போ மனுஷன் எல்லாமே பாவம் செஞ்சதுனால அந்த பாவத்திலிருந்து மனுஷங்களை மீட்கணும் இல்லைங்களா? அந்த மனுஷனை ஒழுங்குபடுத்தணும் இல்லைங்களா? அதனால இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு மனுஷனா நம்மளை போலவே இந்த பூமிக்கு வர்றார். அப்படிதான் ஒரு மனுஷனை சரி செய்யறத பார்க்கலாங்களா? லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் லூக்கா 19வது அதிகாரத்துல இங்க ஒரு மனுஷன் வராருங்க. அவர் பேர் சகேயு அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு மனுஷன். அவர் யாருனாக்கா 19 வசனத்துல, ஆயக்காரருக்கு தலைவன், அவன் ஐஸ்வர்யவன், அதாவது வரி வசூலிக்கிறதுல அவன் தலைவனா இருக்கிறான். அவன் யாருன்னா நல்ல பணக்காரன், நல்ல வசதியானவனா இருக்கிறான். அப்படிப்பட்டவன் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் என்ன பண்றாரு, அந்த பக்கமா அவர் ஊர் பக்கமா வந்துகிட்டு இருக்கும் பொழுது, என்னடா இது, இயேசு கிறிஸ்து கூட எப்போதுமே கூட்டம் ஜாஸ்தி இருக்கும், ஜனங்கள் நிறைய பேர் சூழ்ந்து நிற்பாங்க. அப்போ இந்த சகேயு என்னப்பட்ட அந்த மனுஷன் என்ன பண்றான், எப்படியாவது இயேசு கிறிஸ்து நம்ம பார்க்கணும்டா அப்படி சொல்லி ஒரு வகை பார்க்கறான், ஒரு ஐடியா பண்றான். என்ன ஐடியானா, ஒரு மரம் இருக்கு, நல்ல உயரமான மரம், அந்த மரத்துல ஏறியாவது நம்ம என்ன பண்ணலாம், அவர் எப்படியாவது பார்த்துடலான்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு அந்த மரத்துல ஏறுறான். இத்தனைக்கும் அவன் குள்ளமான ஒரு மனுஷன் ஒரு பெரிய மரத்துல ஏறி அவரை பார்க்கும் பொழுது அவனுடைய அந்த பிரயாசத்தை இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். அவ்வளோ கூட்டத்திலையும், அந்த ஜன கூட்டத்திலையும் இந்த ஒரு நபருடைய செய்கைய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, நோட் பண்ணி அவனை பார்த்து, இயேசு அந்த இடத்துல வந்த போது அண்ணாந்து பார்த்து, அவன் எங்க மரத்து மேல நிக்கிறான்ல, உடனே மேல பார்த்து அவனை கண்டு, சகேயுவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுக்கு, ஏன்டா இவர் ஏன் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சாரா?
அப்படி நினைக்கல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணாரு தெரியுங்களா? அந்த மனுஷன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். போற வழியில அந்த மனுஷங்களாம் என்ன பண்றாங்க தெரியுங்களா? என்னடா இது, ஆண்டவர் கடவுள் சொல்றமே இவரை, ஆனா பாவியா இருக்கிற மனுஷன், இந்த மனுஷன் யாரு, அநியாயமா சம்பாதிக்கிறவனாச்சே, இந்த இந்த மனுஷன் கூட ஒரு ஆண்டவர் சொல்றவரு கூட போறாரு அப்படி சொல்லி எல்லாருமே ரொம்பவும் அவரை ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே சகேவு பாக்குறாரு. சகேவுக்கு அப்பதான் தெரியுது, ஐயோ நம்ம பண்ணது பெரிய தப்பு போல அப்படி சொல்லி என்ன நடக்குதுன்னாக்கா, 8வது வசனத்துல போட்டிருக்கு, சகேவு நின்னுட்டு கர்த்தரை நோக்கி, யார, இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமா வாங்கினது உண்டானால் நாளை தனியாக நான் திருப்பி கொடுக்கிறேன். பாருங்க, இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவனுடைய மாற்றம் பாருங்க, அவனை எப்படி சரி செஞ்சுக்கிறான் பாத்தீங்களா? ஒரு மனுஷன், பாவத்துல இருக்கிற மனுஷன், அநியாயமா சம்பாரிச்ச மனுஷன், நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நிறைய பேரை நம்ம பார்த்துருக்குறோம் வாழ்க்கையில, எத்தனையோ பணக்காரவங்களை பார்த்துருக்கோம். யாராவது எப்ப நான் அநியாயமா சம்பாரிச்சிட்டோம்பா இதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்களாங்க? கொடுக்கறதுக்கு மனசு வராது. ஏன்னா அவனுக்கும் எனக்கு பின்னாடி வர என் பிள்ளைங்க சந்ததிங்கெல்லாம் இதை அனுபவிக்கிட்டோம் அப்படி வேணா நினைப்பாங்களே கண்டி, மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அநியாயமா நான் சம்பாரிச்சேன்னு சொல்லவும் மாட்டாங்க. ஆனா இந்த மனுஷன் இயேசு கிறிஸ்து உள்ள வரும்பொழுது, இயேசு கிறிஸ்து அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்பொழுது அவனுடைய மாற்றத்தை பாருங்களேன். அவனை சரி செய்து கொள்வதற்கு ஒரு 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 வாய்ப்பை தேவனாகிய கர்த்தர் கொடுக்குறார். அந்த வாய்ப்பை அவன் சரியா பயன்படுத்திக்கிட்டான். அவன் பாருங்களேன், இப்படிப்பட்ட ஒரு குணம் யாருக்கு இங்க வரும்? ஆனா இயேசு கிறிஸ்துவ ஒருத்தவன் பார்க்கணும், அவர் எப்படிப்பட்டவர் பார்க்கணும்னு சொல்லி அவரை அவ்வளவு உற்சாகமா ஓடி போய் பார்த்ததுக்கு அவனுடைய பிரயாசத்தை யார் பாக்குறாரு? இயேசு கிறிஸ்து பார்த்து அவன் வீட்டுக்கு போற வழியில இதெல்லாம் நடக்குது. இவனுக்கு அந்த பாவியா இருக்கிற மனுஷங்க சொன்னது காதல வேல, இவனுடைய தவறு மட்டும்தான் அவனுக்கு முன்னாடி தெரிஞ்சது. அந்த தவறை உடனே சரி செஞ்சுக்கிட்டான், அவனுடைய தவறை ஒழுங்குபடுத்திக்கிட்டான். அதனால என்ன ஆச்சு தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இப்படிப்பட்ட மனுஷனை பார்த்து சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, 9வது வசனம், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. லூக்கா 19:10 வசனத்தை பார்த்தீங்கன்னா, எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தாருன்னு பார்க்கணும். இதாங்க ஒரு மனுஷனுடைய வாழ்வாதாரம். எது தெரியுங்களா? காப்பாற்றப்படுதல். அது இயேசு கிறிஸ்து நிமித்தமாக தான் அந்த காப்பாற்றப்படுதல் கிடைக்கும். அப்போ ஒரு மனுஷன் பாவத்தோட இருந்தா அவன் தேவனோட கூட வாழ முடியாது. இந்த மனுஷன் எப்படி தன்னை சரி செஞ்சு கொண்டான், அதே போல நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு சரி செய்யணும். அப்போ அவரால் மட்டும்தான் முடியும். பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தரால மட்டும்தான் நம்முடைய பாவத்தை சரி செய்ய முடியும். அதுக்காக தான் இந்த பூமிக்கு மனுஷனா இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து வந்தார். இந்த இடத்துல இன்னொரு நபரை பார்க்குறோம் பாருங்களேன். சிலுவையெல்லாம் அரைஞ்சாச்சு. இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணியாச்சு? சிலுவையில அரைஞ்சாச்சு. 2 கல்லர்கள் மத்தியில சிலுவையில இயேசு கிறிஸ்துவ அரைஞ்சாச்சு. லூக்கா 23:41 அதிகாரத்துல ஒரு கல்லன், 2 கல்லனும் ஆல்ரெடி இயேசு கிறிஸ்துவானவரை கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த ஒரு கல்லன் மனம் திரும்புதல இந்த இடத்துல பாக்குறோம். அதாவது அந்த கல்லன் தன்னை எப்படி சரி செஞ்சுக்கிறான் பாருங்களேன். என்னன்னா 41வது வசனத்துல அந்த கல்லன் இன்னொரு கல்லன்ட்ட சொல்றான், நாமும் நியாயப்படி தண்டிக்கப்பட்டோம், ஆனா அதனால நம்ம நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை நம்ம அடைகிறோம், ஆனா இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கலையே என்று அவனை கடிந்து கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. என்னன்னாக்கா, தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை இருக்கு, ஆனா இவர் தவறே பண்ணல. இது எப்படி அவனுக்கு தெரியும்? இயேசு கிறிஸ்துவோட சீசனாவா? இல்ல. இயேசு கிறிஸ்து கூடயே வாழ்ந்தவனா? இல்ல. அப்பதாங்க இயேசு கிறிஸ்துவ பாக்குறாரு. இயேசு கிறிஸ்துவோடைய அந்த பாடுகள்லாம் பார்த்து கடைசியில என்ன நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக பரிஞ்சு பேசுறாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னிங்க. இதெல்லாம் அந்த கல்லன் பாக்குறான். இயேசு கிறிஸ்துவானவர் அந்த கல்லனை பார்த்து ஒண்ணுமே சொல்லல, ஆனா இவன் தன்னை சரி செய்யறத நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாம 42வது வசனத்துல பாக்குறோம், இயேசுவே, அதாவது இயேசு கிறிஸ்துவ பார்த்து சொல்றான், ஆண்டவரே
நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது இந்த அடியனை நினைத்தருளுங்க அப்படி சொல்றான். பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவ இவன் யாரா பாக்குறான் தெரியுங்களா? எல்லாருமே இவரு அவ்வளவுதான், இவர் தான் நம்மளை ரட்சிக்க வந்தாரு, கடைசியில இவரே என்ன பண்றாரு, சாவ போறாரு அப்படி சொல்லி எல்லாம் கிண்டல் பண்ற மத்தியில இவன் மட்டும் என்ன பண்றான் பாத்தீங்களா? கடவுள் ஆண்டவர் தேவன் சொல்லிட்டு அவன் அறிக்கையிடுறத பார்க்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க வரும்பொழுது உங்களுடைய ராஜ்யத்துல இந்த அடியனை நினைச்சுக்கிங்க. அவன் என்ன சொல்லல, ஐயோ இந்த இந்த வலியில இருந்து வேதனையில இருந்து என்னை காப்பாத்துங்க ஆண்டவரே அப்படி சொல்லலைங்க. எப்படியும் சாவ போறான்னு தெரிஞ்சிச்சு. ஆனா தேவன் இவர்தான் ஆண்டவர், இவர்தான் காப்பாத்த வந்தவர் என்பதை அந்த கள்ளன் புரிஞ்சுக்கிட்டான். எப்படி தெரியுங்களா? அவருடைய செய்கை. இயேசு கிறிஸ்துவானவர் அவர்கிட்ட வந்து, டேய் நீ என்னை ஏத்துக்கடா, இல்லைன்னா அவ்வளவுதான் செத்து போயிடு அப்படி சொன்னாரா? ஒண்ணுமே சொல்லலங்க. நமக்காக அவர் பரிஞ்சு பேசுறார், அந்த ஜனங்களுக்காக பிதா கிட்ட பரிஞ்சு பேசுறார். இதையெல்லாம் அந்த மனுஷன் பார்த்ததுனால அவனை அவன் சரி செய்து கொண்டான். அவனுடைய அந்த ஒழுங்கின்மையை ஒழுங்குபடுத்தி கொண்டான். கடைசியில சிலுவையில அறையறதுக்கு முன்பாகவே அவனும் காப்பாற்றப்படுறான். இயேசு கிறிஸ்துவானார் என்ன சொல்றாரு தெரியுங்களா? அந்த 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 நபரை பார்த்து இயேசு அவனை நோக்கி 43ஆம் வசனத்துல, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பார். பாருங்களேன், எவ்வளவு பெரிய ரட்சிப்பு! இந்த கடைசி தருணத்துல இந்த மனுஷன் தன்னை சரி செஞ்சு கொண்டதுனால, தன்னை ஒழுங்குபடுத்தி கொண்டதுனால அவனுக்கு கிடைக்கப்பட்ட பாக்கியம் பாருங்களேன். அவன் எங்க இருப்பானா? இன்னைக்கே நீ என் கூட பரதேசில இருப்ப, என் கூட இருப்ப. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க. அவனுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைச்சது பார்த்தீங்களா? இப்படிதாங்க இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவரை யாரெல்லாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க யார் தெரியுங்களா? அவருடைய பிள்ளைகளா ஆவறாங்க. அவருடைய பிள்ளைகளா ஆன நம்ம ஒரு சபையா தேவன் தங்குற ஒரு ஆலயமா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? நமக்கு ஒரு வேதவசனம் என்ன சொல்லியிருக்கு தெரியுங்களா? வெளிப்படுத்தின விசேஷத்துல 2ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்துல சொல்லியிருக்கு, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சியத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் அப்படி சொல்றாருங்க. அப்போ சபையா இருக்கிற நம்ம அநேக நேரம் தவறுகிறவங்களா இருப்போங்க. அநேக நேரம் கர்த்தருக்கு பிரியம் இல்லாத நம்ம வாழக்கூடியவங்களா இருப்போம். ஆனா விசுவாசத்துல கம்மியா கூட இருப்போம், நம்பிக்கை இல்லாம இருப்போம். நம்ம அப்படி இருக்கக்கூடாதுங்க. தேவனாகிய கர்த்தர் நம்மளை ரட்சித்தவர், நம்மளை அனுதினமும் நம்மளை நடத்துகிறவரா இருக்கிறார். நம்மளை சரி செய்யும்படியாக தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ளாக இருந்து நம்மளோட கூட வாழ்கிறவரா இருக்கிறார், நம்மளை கண்டிக்கிறவரா இருக்கிறார், நம்மளை எச்சரிக்கிறவரா இருக்கிறார். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நித்திய வாழ்க்கை என்பதை நாம் உணர்ந்து அவரை ஏற்றுக்கொண்டோம் அல்லவா? ஆனா நம்மளை அனுதினமும் சரி செய்து கொண்டு ஒழுங்குபடுத்தி கொண்டு நாம் வாழும் பொழுது நாம் ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அவன் நித்தியமாய் அவருடைய நித்தியமாய் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவோட கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக அந்த மனுஷன் வாழ்வான். இது கிறிஸ்தவர்களா இருக்கிற நமக்கும் கிறிஸ்துவை அறியாதவர்களா இருக்கிற மற்றவர்களுக்கும் இந்த வேதவசனம் என்னென்னலாம் சொல்லியிருக்கு பாத்தீங்களா? ஆதியில ஒரு மனுஷன் வாழணும், நம்மளாம் வாழணும்ன்றதற்காக வானத்து பூமியும் ஒழுங்கில்லாத அதை ஒழுங்குபடுத்துறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம அவர் கூட வாழணும் அப்படின்றதுக்காக நம்மளையும் ஒழுங்குபடுத்துறாரு. நம்மளும் ஒழுங்குபடுத்திக்கணும். இப்படியெல்லாம் இருந்தாதான் நித்தியமா யுகமா ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியுங்க. இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை நீங்க யாரெல்லாம் இந்த சேனலை பாக்குறீங்களோ அவர்கள் இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை நீங்க விசுவாசிச்சு பாருங்க. உண்மையிலேயே ஒரு புது வாழ்க்கைக்குள்ள நீங்க போகலாம். சபைக்குள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களா இருக்கட்டும், நீங்களும் யோசிச்சு பாருங்க. இன்னும் அதிகமா நம்ம விசுவாச தவறுகிறவர்களா இருந்தோமானால் நம்ம இன்னும் அதிகமா விசுவாசத்துல வளருவோம். தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.